இப்போ நீங்கள் இந்த நன்னிலம் தொகுதியில் வந்து காமராஜ் அப்படின்னு ஒரு வேட்பாளர் அதிமுக சார்பாக, இவர் யார் என்னன்னு நீங்கள் அலசி ஆராய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. காமராஜ் அவர்கள் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மாவால் நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு முறை நியமிக்கப்பட்டவர். 2011 சட்டமன்ற தேர்தல் முதல் முறையாக நன்னிலத்தில் நிற்க வைக்கிறாங்க, அதில் ஜெயிக்கிறார். அடுத்தது 2016 அந்த நேரத்தில் நன்னிலத்தில் 2வது முறையாக காமராஜர் நிற்கிறார். ஜெயலலிதான்ற மிகப்பெரிய ஆளுமை மறைவு, கட்சிக்கு மிகப்பெரிய சோதனை. இவ்வளவு சூழ்நிலையில் நன்னிலத்தில் 3வது முறையாக காமராஜர் நிற்கிறார். எதிர் வேட்பாளரை பார்க்கலாம். இப்போ நெல்லை முபாரக் கொடுத்துருக்காங்க. முபாரக் போன தேர்தலில் யார் கூட்டணியில் இருந்தார்? அதிமுக கூட்டணியில் இருந்தார். திண்டுக்கல் தொகுதியில் இருந்தார். அவர் வீடு பாளையங்கோட்டை, திருநெல்வேலி. ஒன்று பாளையங்கோட்டையில் இருப்பார், இல்லை சென்னையில் இருப்பார். உள்ளூர்கார் கிடையாது. நன்னிலத்திற்கு அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. திருவாரூர் மாவட்டத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. எந்த காரணத்துக்காக அவரை கொண்டு திமுக இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கதோ தெரியல. கடந்த காலங்களில் சுதந்திரத்துக்கு பிறகு அந்த நன்னிலம் பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நன்னிலம், பேரிலம், குடவாசல், வலங்கிமான் பகுதி இருக்குது. இந்த பகுதிகளெலாம் வந்து வளர்ச்சியடையாத நிலையில் கொஞ்சம் இருக்குது. பெரும்பாலும் அங்கே வந்து விவசாயம் தான், விவசாயம் அதிகபட்சமாக இருக்கும். அந்த காமராஜ் வந்து அங்கேயே இருக்கிறவர் வந்து சொந்த ஊர், அவர் சொந்த இடம் அங்கே தான், அவர் பூர்வீகம் எல்லாமே அங்கே தான், அவர் குடும்பம் மூதாதையர் எல்லாமே அந்த மண்ணு தான், அந்த நன்னிலம் மண்ணு தான். அதனால் தன்னுடைய சொந்த பிள்ளைன்றதால அவரும் தன்னுடைய சொந்த ஊர்ன்றதால ஒவ்வொரு திட்டமாக ஜெயலலிதா காலத்தில் ஜெயலலிதா கேட்டு செய்கிறார், எடப்பாடியார் காலத்தில் எடப்பாடியார் கிட்ட கேட்டு செய்கிறார். முபாரக் அந்த மண் சொந்தம் கிடையாது. நாளைக்கு அவர் ஜெயித்தா மக்கள் ஒரு பிரச்சனைனா எங்கே போவாங்க? வெளியூருக்காரை கொண்டு வந்து எதுக்காக அங்கே நிற்க வச்சாங்க? ஒன்று அவர் வந்து ஒரு ஃபேமஸான தலைவராக இருந்தால் கூட நம்ம சொல்லலாம். இப்போ அந்த மாதிரி எதற்காக இவரை கொண்டு வந்து அங்கே நிற்க வச்சுருக்காங்க அப்படின்னா தேவையில்லாமல் நிற்க வச்சுருக்காங்கன்னு தான் எண்ணம் தோணும். இப்போ அந்த நன்னிலத்தில் வந்து காலேஜ் கிடையாது, ஆர்ட்ஸ் காலேஜ் கிடையாது. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஒன்று தஞ்சாவூர் போனோம், இது காலகாலமாக அவங்களுடைய கனவு. அப்போது காமராஜ் என்ன செய்கிறாருன்னா, அதிமுக வந்து அந்த 10 ஆண்டு ஆட்சியில் 68 கலைக்கல்லூரிகள் ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வர்றார் எடப்பாடியார். அதில் 2 கல்லூரியை வாங்கி எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும் வாங்கி அவர் இங்கே ஒன்று குடவாசலில் ஒன்றுன்னு கட்டுறாரு, நன்னிலத்தில் ஒன்று ஆர்ட்ஸ் காலேஜ். இப்போ கிட்டத்தட்ட 1700 பிள்ளைங்க அங்கே படிக்கிறாங்க, மாணவ மாணவி. எதெல்லாம் மத்திய அரசு கொண்டு வருதோ, எதெல்லாம் மாநில அரசு கொண்டு வருதோ, எதெல்லாம் அதிமுக அரசு கொண்டு வருதோ உடனே இங்கே வந்து வாதாடி போராடி அதுக்கு எடுத்துன்னு போய் தான் ஊருக்கு சேர்த்துடுறாரு காமராஜ். இது கடந்த காலத்தில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அப்புறம் தன்னுடைய தனிப்பட்ட முயற்சியால் கிட்டத்தட்ட 7000 8000 பேருக்கு விதவைகள், முதியோர்கள் ஓய்வூதியம் வாங்கி கொடுத்துருக்காரு. இன்றைக்கும் அதை வாங்கிட்டு இருக்காங்க. அதை இவர் ஃபாலோவும் பண்ணுறாரு. யாருக்குன்னா வரலன்னா இவருக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா உடனே லெட்டர் எழுதி போட்டு அதை வாங்கியும் கொடுக்குறாரு. இப்படி தொடர்ந்து காமராஜ் வந்து அந்த பகுதியில் செய்துட்ருக்காருல, அவரை ஜெயிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். யாருமே அவரை வந்து ஜெயிக்க முடியாது. ஒவ்வொரு மாதமும் 5 மில்லியனுக்கு அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது சேனலில் உங்களையோ அல்லது உங்களது நிறுவனத்தையோ விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 9348355571. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இந்த திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நன்னிலம் தொகுதி, ஸோ இந்த தொகுதி பற்றி ஒரு சில பேச்சுவார்த்தைகள் இப்போ மக்கள் மத்தியில் அந்த தொகுதி சார்ந்தும் போயிட்டு வந்துருக்கு. குறிப்பாக அதிமுக கேண்டிடேட்டாக காமராஜ் அவர்கள் வந்து நிற்கிறாரு. ஆல்ரெடி அங்கே வந்து இருக்கிறவர் தான், நல்ல பரிச்சயம் வாய்ந்தவர். ஜெயலலிதா அவர்களோட நல்ல ஒரு ஆசி பெற்ற ஒரு வேட்பாளராக பார்க்கப்படுறாரு. பட் இப்போ அந்த மக்கள்கிட்ட என்ன ஒரு சலசலப்பு ஏற்பட வந்து தொடங்கியிருக்குன்னா, இப்போ திமுக கூட்டணி சார்பாக நெல்லை முபாரக் அப்படின்றவரை களமிறக்க வந்து போகிறாங்க எம்எல்ஏ கேண்டிடேட்டாக. பட் அந்த மக்கள்லாம் வந்து இல்லை அவர் வெளியூர்க்காரு அந்த மாதிரி ஒரு சிலர் பேசுகிறதா வந்து சொல்ல வந்து படுது. நன்னிலம் தொகுதியோட அந்த உண்மையான அந்த ரியாலிட்டி எப்படி சார் வந்து இருக்குது? யாருக்கு சாதகமாக வந்து இருக்குது சார்? இல்லை, மொத்தத்தில் நம்ம பார்த்தோன்னா இப்போ தமிழ்நாட்டில் 234 தொகுதி. திமுகவின் 5 ஆண்டுகள் கழித்து முதல் முறையாக முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு 5 வருட ஆட்சி, அந்த கூட்டணி அப்படியே இருக்குது. அந்த 5 வருஷ ஆட்சியை எடை போடுற தேர்தல் இது. நான் எல்லா பரவலாக வந்து பெரும்பாலான தொகுதிகளை பற்றி ஓரளவுக்கு கணக்கு எடுத்ததில் என்னென்னா, பெரும்பாலும் இடத்துல பார்த்திங்கன்னா இப்போத்துக்கு இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கு வந்து அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் அப்படின்றத கள நிலவரம். போட்டி கடுமையாக இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் வெற்றின்றது எப்போவுமே அப்படின்னா இந்த தொங்கு சட்டமன்ற மாதிரி பெரும்பாலும் தமிழ்நாட்டில் வந்து கொடுக்க மாட்டாங்க. 2006 மட்டும் அது ஒரு தடவை வந்துச்சு. அப்போது தனியாக தான் ஆட்சி அமைச்சாங்க திமுக.
அதனால் மக்கள் வந்து ஒரு ஆட்சி மேலே வெறுப்பு எதிர்ப்பு அப்படின்னா ஒரே பக்கமாக போடுவாங்க. திமுக மேலே எதிர்ப்புனா அதிமுக மேலே, அதிமுக மேலே எதிர்ப்புனா திமுக மேலே. இப்படி தான் கடந்த காலங்களில் போடப்பட்டிருக்குது. 3வது அணி 4வது அணியெல்லாம் வந்து இல்லை புதுசாக கட்சி ஆரம்பித்து அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் தோல்வியை சந்தித்து கடைசியில் கடலில் கரைச்ச மாதிரி தான் ஆயிட்டாங்க. இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பரவலாக ஒரு பேச்சு கடந்த 4.5 வருஷத்தில் 2017 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி எடப்பாடியார் ஆட்சி நல்லா இருந்துச்சு அப்படின்றது அவங்களுக்கு பரவலாக எண்ணம். 10 வருஷம் ஆட்சி இருந்துச்சு, ஜெயலலிதா இருந்தாங்க, மீதி கடைசி 4 வருஷம்தான் எடப்பாடியார் இருந்தார். பரவலாக என்னன்னா சோதனையான காலகட்டத்தில் கூட எடப்பாடியார் எந்த விலைவாசியும் உயர்த்தாமல் மக்கள் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி நல்லா இருந்துச்சு, அந்த ஆட்சி கட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து நன்னிலம் தொகுதியை மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த நன்னிலம் தொகுதியில் வந்து காமராஜ் அப்படின்னு ஒரு வேட்பாளர் அதிமுக சார்பாக, இவர் யார் என்னன்னு நீங்கள் அலசி ஆராய்ஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க. எதிர நிற்கிறது யாருன்னா திமுக கூட்டணியின் சார்பாக எஸ்டிபிஐ கட்சின்னு முபாரக்னு ஒருத்தர் நிற்கிறார், நெல்லை முபாரக். இந்த 2 பேரையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். காமராஜ் அவர்கள் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மாவால் நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு முறை நியமிக்கப்பட்டவர். அப்போ அவங்க வந்து அப்போவே அடையாளம் பார்த்து வச்சுருக்காங்க. அது அந்த ஸ்டேஜில் 2011 இன்னும் நினைக்கிறேன், அப்போவே அடையாளம் பார்த்து வச்சுருந்தாங்க. அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக மாநிலங்களவையில் இருந்தார். அதற்கு பிறகு 2011 சட்டமன்ற தேர்தல் முதல் முறையாக நன்னிலத்தில் நிற்க வைக்கிறாங்க, அதில் ஜெயிக்கிறார். அடுத்தது 2016 ஜெயலலிதா அம்மாவுடைய சகாப்தம் எப்படின்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் அதிமுகவின் சகாப்தம் அப்போ தான் வந்து ஒரு பிரகாசம் அடையுது. எப்படின்னா கன்சிக்யூட்டிவாக ஜெயலலிதா அம்மா ஜெயிக்கிறாங்க, அதிமுக ஜெயிக்குது. எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் திமுக அதிமுக மாறி மாறி தான் ஜெயிச்சிருக்குது, தொடர்ந்து ஜெயிச்சது இல்லை. இந்த 2016 2 விஷயம் தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க ஜெயலலிதா அம்மா. 2016 இன்னொரு சாதனை என்னென்னா கூட்டணியே இல்லாமல் 234 தொகுதியிலே ரெட்டையில் நிற்கிறாங்க. 1-2 தனிநபர் கட்சிகள் அது ரெட்டையிலே நிற்கிறாங்க, மற்றபடி 234 தொகுதியும் ரெட்டையில் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் நன்னிலத்தில் 2வது முறையாக காமராஜர் நிற்கிறார். அப்போ 2வது முறையாக கட்சியும் ஜெயிக்கணும், 2வது முறையாக காமராஜரை இவரும் ஜெயிக்கணும், 2வது முறையாக வந்து கூட்டணியே இல்லாமல் முதல் முறையாக ஜெயிக்க போகணும். அந்த நேரத்துலையும் காமராஜர் ஜெயிக்கிறார். அப்போ பாருங்க, அங்கே நன்னிலத்தில் அதிமுக வேட்பாளர் காமராஜ் 2வது முறையாக ஜெயிக்கிறார். அப்போது 5 வருஷம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் தான் இந்த மாதிரி கட்டத்தில் 2வது முறையாக ஜெயிக்க முடியும். அப்போ 2வது முறையாக ஜெயிச்சிருக்காரு. சரி, அது முடிஞ்சுது. ஜெயலலிதான்ற மிகப்பெரிய ஆளுமை மறைவு, கட்சிக்கு மிகப்பெரிய சோதனை. 2021 தேர்தல் 2021 தேர்தலில் எடப்பாடியார் வந்து பெரிய அளவு அன்றைக்கி யாருக்கும் அடையாளம் தெரியாது. அவர் வந்து ஒரு பாமரன், கடைக்கோடி விவசாயியாக இருந்து கிளைக்கழகச்சாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து அந்த மக்கள் அந்த தொண்டர்கள் அவர் அந்த பதவியில் உட்கார வச்சுருக்காங்க. அவருக்கு எந்த பின்புலமும் கிடையாது. அப்போ அவர் தலைமையில் ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க அதிமுக 2021. ஜெயலலிதா அம்மா இல்லை, இரட்டை தலைமை குழப்பம், கட்சிக்குள்ளேயும் குழப்பம், வெளியே எதிரிகள். இவ்வளவு சூழ்நிலையில் நன்னிலத்தில் 3வது முறையாக காமராஜ் நிற்கிறார். அப்போ பாருங்கள் எந்த மாதிரி கட்டம். கட்சியோட மிகப்பெரிய ஆளுமை ஜெயலலிதா அம்மா இல்லை, கட்சிக்குள்ளேயும் இரட்டை தலைமை பயங்கர குழப்பம், தேர்தல் கமிஷனில் பிரச்சனை, நீதிமன்றத்தில் பிரச்சனை, எல்லாம் இப்படி பிரச்சனை இருக்கும்போது அந்த நேரத்தில் காமராஜ் அவர்கள் நன்னிலத்தில் நிற்கிறார் 3வது முறையாக. 3வது முறையும் தொடர்ந்து ஜெயிக்கிறார் அவர். பாருங்கள் இப்போ சிறப்பு தெரியுதா? அப்போ என்னென்னா அந்த மக்கள்னா கடந்த காலங்களில் சுதந்திரத்துக்கு பிறகு அந்த நன்னிலம் பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நன்னிலம், அப்புறம் பேரிலம்னு நினைக்கிறேன், அப்புறம் குடவாசல், அப்புறம் வந்து இன்னொரு இப்போ வலங்கைமான் பகுதி இருக்குது. இந்த பகுதிகளெலாம் வந்து வளச்செடியாத நிலையில் கொஞ்சம் இருந்துச்சு. பெரும்பாலும் அங்கே வந்து விவசாயம்தான், விவசாயம் அதிகபட்சமாக இருக்கும். அந்த விவசாயத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அப்புறம் கட்டமைப்பு வசதிக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, கல்விக்கு என்ன முக்கியத்துவம், சுகாதாரத்துக்கு என்ன முக்கியத்துவம், வீடுகள் பெரிய அளவில் கிடையாது, அந்த வீடுகள் யார் கட்டி கொடுப்பா, இதெல்லாம் எப்படின்னா அதுதான் அந்த காமராஜ். அந்த காமராஜ் வந்து அங்கேயே இருக்கிறவர் வந்து சொந்த ஊர், அவருக்கு சொந்த இடம் அங்கே தான், அவர் பூர்வீகம் எல்லாமே அங்கே தான், அவர் குடும்பமே மூதாதையர் எல்லாமே அந்த மண்ணு தான், அந்த நன்னிலம் மண்ணு தான். அதனால் தன்னுடைய சொந்த பிள்ளைன்றதால அவரும் தன்னுடைய சொந்த ஊர்ன்றதால
ஒவ்வொரு திட்டமாக ஜெயலலிதா காலத்தில் ஜெயலலிதாமாட்ட கேட்டு செய்கிறாரு, எடப்பாடியார் காலத்தில் எடப்பாடியார்கிட்ட கேட்டு செய்கிறாரு, அது செய்கிறார். இப்போ அவருடைய சாதனைகள் நம்ம சொல்கிறது முன்னாடி எதிர் வேட்பாளரை பார்க்கலாம். இப்போ நெல்லை முபாரக் கொடுத்துருக்காங்க. முபாரக் போன தேர்தலில் யார் கூட்டணியில் இருந்தார்? அதிமுக கூட்டணியில் இருந்தார். திண்டுக்கல் தொகுதியில் இருந்தார். அவர் வீடு பாளையங்கோட்டை, திருநெல்வேலி பாளையங்கோட்டை. ஒன்று பாளையங்கோட்டையில் இருப்பார், இல்லை சென்னையில் இருப்பார். உள்ளூர்கார் கிடையாது. நன்னிலத்திற்கு அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. திருவாரூர் மாவட்டத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. எந்த காரணத்துக்காக அவரை கொண்டு திமுக இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கதோ தெரியல. ஏன்னா போன தடவை அவங்க அதிமுகவில் இருந்தாங்க, அதனால் நம்ம வந்து இந்த தொகுதி, ஏன்னா காமராஜ் ஹாட் கண்டென்ட்றாங்க, அந்த இடத்துல இவரை நிற்க வைக்கிறாங்கன்னா அதுவும் வெளியூர்காரை கொண்டு வந்தாங்க. இவங்க விருப்பப்பட்ட தொகுதியாக அது இருக்காது. ஏன்னா முபாரக் வந்து 3 தொகுதி கேட்டாங்க அவங்க எஸ்டிபிஐ சார்பாக, அதில் 1 தான் கொடுத்தாங்க. இவங்க கேட்டிருக்கிறது வந்து அந்த சைடாக தான் இருக்கும். இந்த பக்கத்தில் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. முபாரக் அந்த மண் சொந்தம் கிடையாது. நாளைக்கு அவர் இப்போ ஜெயிச்சா மக்கள் ஒரு பிரச்சனைனா எங்கே போவாங்க? வெளியூர்காரை கொண்டு வந்து எதுக்காக அங்கே நிற்க வச்சாங்க? ஒன்று, அவர் வந்து ஒரு ஃபேமஸான தலைவராக இருந்தால் கூட நம்ம சொல்லலாம். ஒரு பெரிய கட்சியோட பெரிய தலைவராக இருந்தால் கூட, அந்த கட்சி தலைவர் பார்க்கவின்னு நினைக்கிறேன், அவர் தலைவர். இப்போ அந்த மாதிரி எதற்காக இவரை கொண்டு வந்து அங்கே நிற்க வச்சுருக்காங்க அப்படின்னா, அது தேவையில்லாமல் நிற்க வச்சுருக்காங்கன்னு தான் எண்ணம் தோணுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, காமராஜ் அவர்கள் இதெல்லாம் பார்க்கல. யார் வேணாலும் நிற்கட்டும், எதிராக ஜனநாயகத்தில் யார் வேணாலும் நிற்கலாம். நம்ம திமுக நின்றான்னா அவங்க கூட்டணியில் யார் நின்றான்னா நம்ம மக்களுக்கு செய்கிறோம். அவர் என்ன செய்திருக்காருன்னா, அந்த மக்கள் சொல்கிறது அதுதான். இப்போ அந்த நன்னிலத்தில் வந்து காலேஜ் கிடையாது, ஆர்ட்ஸ் காலேஜ் கிடையாது. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஒன்று நம்ம இங்கே போனோம், தஞ்சாவூர் போனோம், அப்படி இல்லை கும்பகோணம் போனோம், அங்கே தான் படிக்க போனோம் பிள்ளைங்கள். அப்போது படிப்பு இந்த மாதிரி, அதுவும் பெண் பிள்ளைகள் குறிப்பாக என்ன ஆகும், ரொம்ப ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு சீக்கிரத்தில் அவ்வளோ விட மாட்டாங்க. இது காலகாலமாக அவங்களுடைய கனவு. அப்போது காமராஜ் என்ன செய்கிறாருன்னா, அதிமுக வந்து அந்த 10 ஆண்டு ஆட்சியில் 68 கலைக்கல்லூரிகள் ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வர்றார் எடப்பாடியார். அதில் 2 கல்லூரியை வாங்கி எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும் வாங்கி அவர் இங்கே ஒன்று குடவாசலில் ஒன்றுன்னு கட்டுறாரு, நன்னிலத்தில் ஒன்று ஆர்ட்ஸ் காலேஜ். இப்போ கிட்டத்தட்ட 1700 பிள்ளைங்க அங்கே படிக்கிறாங்க, மாணவ மாணவிகள். அந்த மக்கள் நினச்சி பார்க்குறாங்க, அப்பா நம்ம ஊரில் இப்போ காலேஜ் இருந்துச்சுன்னா எல்லாரும் காலேஜ் படிக்க போயிடுவாங்கல்ல. அப்போது அங்கே கல்வி வந்து அதிகமாகுது, கல்வி வளர்ச்சி பெருக்கிறது. இதை செய்கிறார். அடுத்து என்ன செய்கிறாருன்னா, பள்ளிக்கூடம் அங்கே நிறையா வந்து மிடில் ஸ்கூல் இருக்குது, நடுநிலை பள்ளிகள், அது எல்லாத்தையும் உயர்நிலை பள்ளியாக மாற்றினார். 8வது வரைக்கும் இருக்கிறதெல்லாம் 9, 10 மாற்றிட்டு, அப்புறம் 10வது வரைக்கும் இருக்கிற பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளை மேல்நிலை பள்ளிகளாக மாற்றினார். 11, 12 நிறைய ஸ்கூல். அது சரி, ஸ்கூல் கொண்டு வந்துட்டா அது கட்டடம் வேணும்ல, அந்த கட்டடம் நிறைய கட்டி கொடுத்துருக்காரு. எம்எல்ஏ ஃபண்ட்லேருந்து எடுத்து அந்த கட்டடங்கள் நிறைய கட்டி கொடுத்துருக்காரு. அப்புறம் லைப்ரரி கட்டி கொடுத்துருக்காரு இந்த ஸ்கூல்களுக்கு, காலேஜுங்களுக்கும் சரி. ஆய்வுக்கூடங்கள், லெபோரட்டரி அதையும் கட்டி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி அந்த கட்டமைப்பெல்லாம் அந்த ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் இதை மேம்படுத்தி வச்சுருக்காரு. அப்போ அந்த மக்களுக்கு என்னென்னா, நம்ம தலைவர்ப்பா, இது நம்ம தம்பிப்பா, நம்ம அண்ணன்பா, இப்படி நினைக்கிற மாதிரி அவர் வந்து எல்லார்கிட்டையும் பரிச்சயமாக இருக்கார். இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வீடு கட்டும் திட்டம். நான் அங்கே போயிருக்கும்போது அங்கே பார்த்ததே சொல்கிறேன். இந்த வீடு கட்டும் திட்டத்தில் பார்த்திங்கன்னா, அவர் இந்த கடைசி காலத்துலேயே இந்த கடந்த 5 வருஷம் அதிமுக ஆட்சி, எடப்பாடியார் ஆட்சி இருந்துச்சுல, 3820 வீடு கட்டி கொடுத்துருக்காரு. அந்த நன்னிலம், பேரிலம், குடவாசல், அப்புறம் வந்து நம்ம வலங்கைமானில் வந்து 3820 வீடுகள் கட்டி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஜல்ஜீவன் திட்டம், மத்திய அரசு திட்டம், அது எந்த அளவுக்கு அழகாக பயன்படுத்தியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் செலவில் எல்லாருக்கும் குடிநீர் இணைப்பு இது ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இப்போ இதெல்லாம் அந்த மக்கள் யோசிக்கிறாங்க. கடந்த காலத்தில் இதெல்லாம் கிடையாது. இவர் வந்த பிறகு தான் இந்த 3 வருஷம் டேர்மில், இந்த 15 வருஷத்துக்குள்ளே இவர் செய்த சேவைகள் இதை செய்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சுடுகாட்டுக்கு கொட்டகை கிடையாது, அதை கட்டி கொடுத்துருக்காரு இவர். சாலை, மேம்பாலம், நிறைய வாய்க்காலில் எப்படின்னா மழை காலத்தில் போக முடியாது, தரமட்ட பாலம் இருக்கும். மழை காலத்தில் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கும் போக முடியாது, வேலைக்கும் பாதி நேரம் போக முடியாது. இல்லைன்னா நீங்கள் உயிரை காப்பாற்ற முடியாமல் ரிஸ்க் எடுத்து தான் போனோம். அந்த இடத்துல எல்லாம் மேம்பாலம் கட்டி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் காமராஜ் வந்த பிறகு செய்த வேலை.
இதை செய்து கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே மெயினாக கோயில், அப்புறம் வேளாண்மை, ஆன்மீக பூமி மாதிரி அது. அந்த கோயில்களுக்கெல்லாம்னா கோயில்களுக்கெல்லாம் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்து, திருத்தேர் ஒரு ஃபேமஸ் கோயிலுக்கு அந்த திருத்தேர் அவர் ஆரம்பித்து கொடுத்ததை திமுக அரசாங்கம் இன்றைக்கி வரைக்கும் அதை வந்து ஃபினிஷ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அது சொல்லியிருக்காரு, நான் வந்தோடனே அதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவேன். இதெல்லாம் வந்து கோயில்கள் சீரமைப்பு, புனரமைப்பு எல்லாமே கடந்த காலங்களில் பண்ணி கொடுத்து திருத்தேர்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இது பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வேளாண்மை. அங்கே ரொம்ப வேளாண்மை தான் முக்கியம். வேளாண்மையில் முக்கியமாக பார்த்திங்கன்னா காமராஜ் அங்கே வேட்பாளர், அங்கே எம்எல்ஏ, முதலமைச்சர் எடப்பாடியார் இருந்த காலத்தில். அதுக்கு முன்னாடி இது தஞ்சை, திருவாரூர் எல்லாம் டெல்டா மண்டலங்கள். இதெல்லாம் டெல்டா விவசாய பூமி தான். இது லட்சக்கணக்கான ஏக்கர் வந்து நெல் பயிரிடும் பூமி, கரும்பு தோட்டம், தோட்டக்கலை பயிர்கள் எல்லாம் இருக்கிற இடம். அங்கே என்னென்னா பழைய காலத்தில் திமுக ஆட்சியில் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இருக்கும்போது ஆன உடனே என்ன செய்திருவாங்கன்னா, இந்த மீத்தேன் ஈத்தேன் எரிவாயுக்காக ஏதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டுருவாங்க. வந்து ஐஓசிலேருந்து அத்தனை பேரும் தோண்ட வந்துடுவோம். எல்லாம் போராட்டம். விவசாய நிலத்தில் போய் தோண்டினா என்ன வருது? போராட்டமே இருக்கும். எடப்பாடியார் தான் யாருக்கிட்டையும் கேட்கல, இதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிட்டாரு. அதில் இந்த நன்னிலமும் சேரும். திருவாரூர் மாவட்டம் இது வந்து இந்தியாவிலேயே எந்த பகுதியிலையும் நெல் விளையும் பூமியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கல. முதல் முறையாக தமிழ்நாட்டில் இந்த டெல்டா மண்டலத்தை, திருவாரூர், தஞ்சாவூர் எல்லாம் சேர்ந்த அந்த நன்னிலத்தையும் சேர்ந்த மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவித்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு புல் பூண்டை கூட அங்கே எடுக்க முடியாது. கமர்ஷியல் பர்பஸுக்காக நீங்கள் நோண்ட முடியாது. விவசாயி நிம்மதியாக இருக்கிறோம். அதே மாதிரி காமராஜ் காலத்தில் தான் எடப்பாடியார்கிட்ட 2 முறை வந்து விவசாய கடன் தள்ளுபடி பண்ணப்பட்டது. லட்சக்கணக்கான ரூபாய் தள்ளுபடி. ஒவ்வொரு விவசாயிக்கும் குறைஞ்சது 1 லட்சம் ரூபாய் தள்ளுபடி பண்ணாங்க 2 முறை, 12,100 கோடியில். அதில் நன்னிலத்தில் எவ்வளோ பேருக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஏகப்பட்ட பேருக்கு தள்ளுபடி பண்ணாங்க. அதே மாதிரி வறட்சி நிவாரணம். இது வரைக்கும் வந்து வறட்சி நிவாரணம்னு எந்த ஊர்லேயும் விவசாயத்துக்கு கொடுத்ததே கிடையாது. விவசாய தொழிலாளருக்கு வறட்சி வெள்ள நிவாரணம் கொடுக்குறது நம்ம கேள்விப்பட்டோம். ஆனால் வறட்சி நிவாரணம் முதல் முறையாக எடப்பாடியார் ஆட்சியில் தான் கொடுக்குது. இப்போ எடப்பாடியார் ஐயா கொடுக்குறாரு, அதிமுக கொடுக்குதுன்னொன்னே எம்எல்ஏ வேலை என்ன? நேராக தலைமைச் செயலகத்துக்கு வராரு காமராஜ், முதலமைச்சர்கிட்ட பேசுகிறாரு, பேசி ப்ராஜெக்ட் எடுத்து கொடுக்குறாரு. ஐயா எங்கள் ஏரியாவில் இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இத்தனை விவசாயிகள், இத்தனை ஏக்கர் நிலங்கள் சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறாரு? உடனே அதை சேங்ஷன் பண்ண முடியல. நீங்கள் ப்ராஜெக்ட் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கள ஆய்வு பண்ணி, அதுதானே எம்எல்ஏ வேலை. எம்எல்ஏ அதிகாரிகளை பிடிச்சி கள ஆய்வு பண்ணி, இப்போ ஒரு ஸ்கீம் வருது, அதை நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு வரணும். இது அந்த எம்எல்ஏக்கு இருக்கிற அக்கறையை பாருங்கள். அந்த காமராஜ் அவர் என்ன செய்கிறாரு? எடுத்துமே அந்த ப்ராஜெக்டை கொடுத்தீங்க சென்னைக்கு வந்து தலைமைச் செயலகத்தில். அதை எடுத்துமே கொடுத்தது எவ்வளோ நம்ம கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாயிடும். அதாவது 1.33 லட்சம் விவசாயிகளுக்கு 140 கோடி மொத்தம். திருவாரூரில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் விவசாயிகளுக்கு 140 கோடி சேங்ஷன் பண்ணியிருக்காங்க வறட்சி நிவாரணம். அந்த நன்னிலத்தில் மட்டுமே 12,500 விவசாயிகளுக்கு 13 கோடி. பாருங்கள். அதே இது வந்து 2012-13. அடுத்தது இன்னொரு வறட்சி எடப்பாடியார் காலத்தில், இது ஜெயலலிதா காலத்தில். அடுத்தது எடப்பாடியார் காலத்தில் 2016-17 1.5 லட்சம் விவசாயிகளுக்கு 180 கோடி. திருவாரூர் மாவட்டம் மொத்தம் நன்னிலத்துக்கு மட்டும் காமராஜர் வாங்கிட்டு வந்தது 16,500 விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய். இதுக்கு அடுத்து என்னது? எடப்பாடியார் ஆட்சியில் 2020-21 வெள்ளம் வருது, புரவி வெள்ளம். இந்த புரவி வெள்ளத்தில் என்ன செய்கிறார்? அப்பவும் என்ன செய்கிறாரு? டக்குன்னு போய் அந்த சேத்துல அந்த மக்கள் மட்டத்தில் நின்று எல்லாம் எவ்வளோலாம் பயிர் பாதிக்கப்பட்டிருக்குது, தண்ணியில் நனைஞ்சு போயிருக்குது, எவ்வளோ பயிர் வந்து மூழ்கி போயிடுச்சு, சாஞ்சிருச்சு, அறுவடை பண்ண முடியல, இதெல்லாம் கணக்கெடுத்து நேரம் அதிகாரிகளை கூப்பிட்டு நேரம் கோட்டைக்கு வராரு. கோட்டையில் வந்து அந்த ப்ராஜெக்டை கொடுத்து, இது வந்து நிறைய மக்களுக்கு அங்கே தெரியாது. இது இங்கே விசாரித்த பிறகு தான் தெரியுது. எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ஐயா எங்களுக்கு கொடுக்கணும். சரி, அந்த குழு வந்து ஆராயும், அந்த குழுக்கிட்ட கொடுங்க. குழுக்கிட்டையும் இதே ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு. குழு பார்க்குது, இவங்க புகார் கொடுத்து தலைமைச் செயலகத்தை கொடுக்குறதும் ஒரே மாதிரி இது, இங்கேயும் ஒரே மாதிரி இருக்குது, நம்ம கள ஆய்வு பண்ணும்போதும் ஒரே மாதிரி இது. அப்போது அதிகபட்ச நிவாரணம் கேட்குற மாதிரி கொடுக்குறது எங்கன்னா இந்த நன்னிலத்துக்கு தான். ஏற்கனவே மத்திய அரசுலேருந்து என்ன ஆகும்? அவங்க ஆய்வு பண்ணும்போது நம்ம 10 கேட்டால் 1 தான் கொடுப்பாங்க. அவங்க
நம்ம 10,000 கோடி கேட்டால் மிஞ்சி போனால் 500 கோடி 1000 கோடி தான் கொடுப்பாங்க. இதான் நடைமுறை அவங்களுடைய சிஸ்டத்தின் பிரகாரம். ஆனால் இங்கே நன்னிலத்துக்கு இவர் கூடுதலாக கேட்டு வாங்கி கொடுக்குறாரு. எவ்வளோ மேக்ஸிமம் வாங்க முடியுமோ அதை கேட்டு வாங்கி கொடுக்குறாரு. இப்போ அதுதான் இந்த காமராஜர் செய்த சாதனைகள், வேறு ஒன்றும் கிடையாது. இவர் வந்து ரொம்ப அக்கறையாக நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோன்னு வேறு விஷயம். நம்ம மக்கள் நம்ம சொந்தங்கள் நம்மளை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, அந்த மக்களுக்கு எதாவது செய்யணும். அதே மாதிரி என்ன செய்கிறாரு, பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காரு. நம்ம பேரளம் பகுதியில் ஃபயர் ஸ்டேஷன், கிராமத்தில் ஃபயர் ஸ்டேஷன் இருக்கிறது பெரிய விஷயம். அங்கே ஒரு ஃபயர் ஸ்டேஷன் கட்டி கொடுத்து ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம், அங்கங்கே போய் இருக்க வேண்டாம், ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம். இது மொத்தமும் அவருடைய பணத்தில் அவர் செய்து கொடுத்து. சரி, இதுக்கப்புறம் அதிமுக செய்கிற திட்டங்கள், ஜெயலலிதாமா கொண்டு வந்த திட்டங்கள், அதில் காமராஜ் என்னென்ன செய்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1000 சுய உதவி குழுக்களுக்கு 40 கோடி ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகள். எப்போ 2011 2021 வரைக்கும் 10 வருஷத்தில் அந்த மக்களுக்கு. அதே மாதிரி 2312 பேருக்கு திருமண உதவி திட்டம். திமுக ஆட்சி அதை ஊற்றி மூடியாச்சு. திருமண உதவி திட்டம்னா அமௌண்ட்டு 25,000 50,000 கையில் கொடுத்து ஒரு சவரன் தாலிக்கு தங்கம். இன்றைக்கி தாலி விலை, சவரன் விலை என்ன பாருங்கள். அப்போ அந்த நன்னிலம் பகுதியில் மட்டும் அவரோட சட்டமன்ற தொகுதியில் 2312 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஸ்கூல், அந்த பிள்ளைங்களுக்கு 14,000 பிள்ளைகளுக்குலேருந்து 15,000 பிள்ளைகளுக்கு சைக்கிள், அதே 16,000 பிள்ளைகளுக்கு லேப்டாப்பு, இதையும் வாங்கி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பள்ளிக்கூடங்களுக்கு அதிமுக ஆட்சி முடிஞ்ச பிறகு 2021 பிறகு ஒரு சிங்கிள் லேப்டாப்பு பள்ளி குழந்தைகளுக்கு போகல. காமராஜர் ஐயா வாங்கி கொடுத்தது தான் கடைசி. இந்த காமராஜ் வாங்கி கொடுத்தது தான். அவ பாருங்கள். அப்போ அந்த அந்த மக்கள்லாம் எண்ணிப்பாங்கள, அந்த பிள்ளைங்க வந்து கல்லூரி முடித்து இன்றைக்கி வந்து வேலைக்கு போகிற நிலமை இந்த 5 வருஷத்தில். அப்போ அவன் நினைக்கிறான், என்னென்னு +1 +2 இந்த காமராஜ் தானே நம்மளுக்கு எம்எல்ஏ தானே நம்மளுக்கு லேப்டாப் கொடுத்தாரு அப்படின்னு. அதை இன்றைக்கி வரைக்கும் நினச்சி பார்க்குறான். யார் புதுசாக வந்தாலும் சரி, அதில் ஒன்று புது கட்சிக்காரங்க வந்தாலும் சரி, அந்த இளைஞர்கள் நினச்சி பார்க்குறாங்க இன்றைக்கி வரைக்கும். அதனால் அது வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வேலைக்கு போகிற பெண்களுக்கு ஸ்கூட்டி, அது மானிய விலையில் 1600 பேருக்கு கிட்டத்தட்ட. அந்த கிராமத்திலேயே எதெல்லாம் மத்திய அரசு கொண்டு வருதோ, எதெல்லாம் மாநில அரசு கொண்டு வருதோ, எதெல்லாம் அதிமுக அரசு கொண்டு வருதோ, உடனே இங்கே வந்து வாதாடி போராடி அதுக்கு எடுத்து போய் தான் ஊருக்கு சேர்த்துடுறாரு காமராஜ். இது கடந்த காலத்தில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அப்புறம் தன்னுடைய தனிப்பட்ட முயற்சியால் கிட்டத்தட்ட 7,000 8,000 பேருக்கு விதவைகள், முதியோர்கள் ஓய்வூதியம் வாங்கி கொடுத்துருக்காரு. இன்றைக்கும் அதை வாங்கிட்டு இருக்காங்க. அதை இவர் ஃபாலோவும் பண்ணுறாரு. யாருக்குன்னா வரலன்னா இவருக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா உடனே லெட்டர் எழுதி போட்டு அதை வாங்கியும் கொடுக்குறாரு. இப்படி தொடர்ந்து காமராஜ் வந்து அந்த பகுதியில் செய்துட்ருக்காருல, அவரை ஜெயிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். யாருமே அவரை வந்து ஜெயிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சது தான். நம்ம அதிமுக திமுகன்றதுக்காக சொல்ல, அந்த மனுஷன் மட்டும் அந்த ஊரில் கொஞ்சம் நல்லா செய்துன்னு இருக்கார். அதுதான். இதில் வந்து இவங்க எங்கேருந்தோ கொண்டு வந்து முபாரக்னு ஒருத்தரை கொண்டு வந்து, போன தடவை முபாரக் எங்கே இருந்தார்? திண்டுக்கல்ல நாடாளுமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே கூட்டணியில். அடுத்தது எங்கே போவாரோ தெரியாது. இப்போ இங்கே நிற்கிறாரு, நாளைக்கு பாளையங்கோட்டை போவார், இல்லை சென்னையில் நிற்பார், எங்கன்னா நிற்பார். அந்த ஊர் மக்களுக்கு அந்த ஊரில் செய்யணுன்னா அந்த சொந்த மண், அந்த மண்ணில் பிறந்து அந்த மண்ணில் வாழ்ந்து அந்த மண்ணை வளர்கிற அந்த பிள்ளைக்கு கொடுத்தாதான் நாளைக்கு நம்மளுக்கு எதுனாலும் கிடைக்கும் அப்படின்னு அந்த மக்களே நினைக்கிறாங்க. இதுக்கு நடுவில் என்னென்னா, இப்போ ஜெயிச்ச உடனே அடுத்தது என்ன செய்வார் காமராஜ்? நீ சொல்லுங்கள். முதல் காரியம் என்ன நம்ம செய்ய போகிறாரு? அத்தனை ரேஷன் கார்டு வாங்குறவங்களுக்கும் ஃப்ரிட்ஜு, அத்தனை ரேஷன் கார்டு குடும்ப தலைவிகளுக்கும் 10,000 ரூபாய் வந்த உடனே இதை வாங்கி கொடுப்பார்ல. அதனால தான் என்னென்னா, திமுக சொல்கிற இந்த 8,000 ரூபா டோக்கனு இப்போயே அது ஸ்லிப்பு மாதிரி கொடுக்குறாங்களாம். இந்த 8,000 டோக்கன் நம்பவே மாட்டாங்க மக்கள். 8,000 டோக்கன் கொடுத்துட்டு நீங்கள் 4-5 பொருள் தான் வாங்கலாம், ஏசி வாங்கலாம், ஃப்ரிட்ஜு வாங்கலாம்னு சொன்னால் அதெல்லாம் 15,000 20,000 30,000 போவோம். மீதி காசு யார் கொடுக்குறது? அடுத்தது கேட்ட பிராண்டு வாங்க முடியுமா? இவங்களா சில பிராண்டு, இவங்களா சில கம்பெனி அங்கே கமிஷனும் வச்சுருவாங்க. நல்லா வச்சு இந்த ரேட்டு தான் மானுவாங்க. ஒன்றுக்கும் உதவாத ஒரு பொருளை வச்சு இது 8,000 ரூபாய் இல்லை 9,000 ரூபா, நீங்கள் 1000 ரூபா கூட கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கலாம். நல்லதாக வேணும்னா 15,000 ரூபா இருக்குதுன்னுவாங்க. கரெக்டாக? இதெல்லாம் எவ்வளவு குழப்பம் இது. அதே 10,000 ரூபா கேஷை கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ காமராஜ் என்ன சொல்கிறாரு? தான் ஐயா, நான் 10,000 ரூபா கேஷை உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறேன், ஒரு ஃப்ரிட்ஜையும் கையில் கொடுக்குறேன். இந்த 10,000 ரூபாயில் நீங்கள் என்ன பொருள் வேணுனாலும் வாங்கிக்கணும். ஒருவேளை கேஸ் ஸ்டவ் உங்களுக்கு ரிப்பேர் ஆகிடுச்சு,
கேஸ் ஸ்டவ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு குக்கர் ரிப்பேர் ஆயிடுச்சு, குக்கர் வாங்கிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். ஏன்னா இப்போ ஜூன் வருது, என்ன ஆகும்? ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும், இல்லை ஒரு டியூஷன் ஃபீஸ் கொடுக்குது. இந்த 10,000 அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இதெல்லாம் 8,000 டோக்கனில் யூஸ் பண்ண முடியுமா? 8,000 டோக்கனில் நான் என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டிக்கிறேன், அதை கொடுத்துருங்க, நான் ஒத்துக்குவாங்களா? சொல்லுங்கள். அதை தான் அவர் காமராஜ் என்ன சொல்கிறாரு, 10,000 ரூபாவும் ஒரு ஃப்ரிட்ஜும் அப்புறம் மாதம் 2,000 ரூபாய் எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் நான் வாங்கி தருவேன்றாரு. அதனால் இந்த திட்டங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும். இது இல்லாமல் காமராஜ் அந்த பகுதிக்கு செய்திருக்கிற திட்டங்கள் சேரும். அதனால் அந்த மண்ணின் மைந்தனை அந்த மக்கள் இந்த முறை சுலபமாக வெற்றி பெற வைப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். உடனே நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். மீண்டும் இதே மாதிரியான கண்ட சந்திக்கலாம். நன்றி.